சிவபெருமானை சிவகந்தன் வழக்கம்போல காலை வேளையில் வணங்கினான். தனது மனக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் கடவுள் சிவபெருமானை எப்போதும் போல சிவகந்தன் தான் வாழும் வீரனூர் நாட்டின் நலத்திற்காகவும் உலகின் நன்மைக்காகவும் வணங்கினான். கடவுள் சிவபெருமானை வணங்கி முடித்துவிட்டு ஓம் நமச்சிவாய சரணம் என்று சொல்லி கடவுள் சிவபெருமானிடம் தன்னை ஒப்படைத்துவிட்டு சிவபெருமானிடம் சரணடைந்துவிட்டு வழக்கம்போல தனது பணியை செய்ய கிளம்பினான் சிவகந்தன். ஓம் நமச்சிவாய சரணம். ஓம் நமச்சிவாய சரணம். ஓம் நமச்சிவாய சரணம். வீரனூர் நாட்டு தளபதியின் மகனான சிவகந்தன் குதிரைப்படைகளின் தளபதியாக பதவி வகிக்கிறான். அதனால் தினமும் முதலில் வழக்கமாக குதிரைகள் இருக்கும் இடத்திற்கு சென்றுதான் தனது பணியை தொடங்குவான். ஆனால் இன்று இவன் மன்னரை சந்திக்க வேண்டி உள்ளது. காரணம், மன்னரின் வேலையால் ஒருவன் இன்று விடியும் முன்பே சிவகந்தனை வந்து சந்தித்து, குதிரைப்படைகளின் தளபதி அவர்களே, மன்னரை தாங்கள் தங்களது வேலையை இன்று துவங்கும் முன்பே வந்து சந்திக்க வேண்டும் என்று என்னிடம் செய்தி சொல்லி அனுப்பியுள்ளார் என்று சொன்னான். அதற்கு சிவகந்தனும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அனுப்பினான். பிறகு இப்போது சிவபெருமானை வணங்கிவிட்டு தனது வழக்கமான குதிரைப்படைகளின் தளபதி பணியை செய்யும் முன்பு துவங்கும் முன்பு மன்னரை முதலில் சந்திக்கச் சென்றான் வீரனூர் நாட்டின் குதிரைப்படைகளின் தளபதி சிவகந்தன். வீரனூர் நாட்டின் மன்னரை சந்தித்தான் சிவகந்தன். சிவகந்தனிடம் மன்னர் ஒரு கட்டளையை பிறப்பித்தார். அது என்னவென்றால், வீரனூர் நாட்டின் மேற்கு திசை பகுதியில் உள்ள சில கிராமங்களுக்குள் காட்டுப்புலி ஒன்று புகுந்து மக்களையும் ஆடு மாடுகளையும் அடித்து கொன்று தின்றுவிடுகிறதாம். அந்த புலியை அங்கிருக்கும் காவலர்களாலும் கொல்ல முடியவில்லையாம். சில காவலர்களும் புலியால் கொல்லப்பட்டுள்ளனர். எனவே அடங்காத வெறிபிடித்த அந்த புலியை வேட்டையாடி கொல்லும் பொறுப்பை சிவகந்தனிடம் ஒப்படைத்தார் மன்னர். அதற்காக அந்த புலியை வேட்டையாடுவதற்காக சிவகந்தன் தன்னுடன் இளவரசரையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பித்தார். மேலும் தொடர்ந்து அந்த புலியை பற்றியும் ஊர் மக்கள் சொன்ன செய்திகளை பற்றியும் விரிவாக சிவகந்தனிடம் எடுத்துரைத்தார். சில வழிகாட்டுதலையும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து சிவகந்தன் அந்த புலியை வேட்டையாடும் பொறுப்பை செயல்படுத்த, மன்னரின் கட்டளையை செயல்படுத்த இளவரசரை சந்தித்தான் சிவகந்தன். இளவரசரை சந்தித்த சிவகந்தன் இளவரசரிடம் மன்னர் தனக்கு இட்ட கட்டளையை பற்றி தெளிவாக கூறினான். அதற்கு இளவரசர் பதில் சொன்னார். ஆம் சிவகந்தா, நானும் அதை பற்றி அறிவேன். நேற்று இரவே தந்தை
என்னை அழைத்து இந்த விஷயத்தை பற்றி கூறிவிட்டார். ஆனால் இந்த பொறுப்பை எனது மெய்க்காப்பாளனான உன்னிடம்தான் கொடுப்பேன் என்று மன்னர் என்னிடம் முன்பே சொல்லிவிட்டார். புரிகிறதா சிவகந்தா? இப்போது நாம் சிறிதும் தாமதிக்காமல் புலியை வேட்டையாட உடனே கிளம்புவோமா சிவகந்தா என்றார் இளவரசர். அதற்கு உடனே சிவகந்தன், ஆம், ஆகட்டும் இளவரசே, கிளம்புவோம், வாருங்கள் என்றான். இப்படி இருவரும் பேசி முடித்த சிறிது நேரத்திற்கெல்லாம் வீரனூர் கோட்டையிலிருந்து குதிரை மீதேறி இந்த 2 வீரர்களும் அந்த புலியை வேட்டையாட விரைந்து சென்றார்கள். குதிரையில் வேகமாக பயணித்தபடியே இருவரும் அந்த புலியை வேட்டையாடுவது பற்றி விரிவாக பலவித கோணங்களில் யோசனை செய்தபடி பேசிக்கொண்டே சென்றார்கள். இப்படி இருவரும் பேசிக்கொண்டே விரைவாக குதிரையில் பயணித்து கொண்டே இருக்கும்போது திடீரென இளவரசர் தன் குதிரையை நிறுத்தியபடியே, சிவகந்தா, உன் குதிரையை கொஞ்சம் நிறுத்து என்று கூறினார். உடனே சிவகந்தனும் தன் குதிரையை நிறுத்தினான். அப்படி குதிரையை நிறுத்திய பிறகு சிவகந்தன் இளவரசரிடம் கேட்டான், ஏன் இளவரசே குதிரையை நிறுத்தச் சொன்னீர்கள் என்றான். அதற்கு இளவரசர் சொன்னார், சிவகந்தா, புலி அட்டகாசம் செய்த அந்த கிராமத்திற்குள் சென்று இப்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று விசாரித்துவிட்டு பிறகு காட்டிற்கு சென்று புலியை வேட்டையாடுவது சரியாக இருக்கும் என்று எனது யோசனை. அதற்காகத்தான் குதிரையை நிறுத்தச் சொன்னேன் என்றார். அதற்கு சிவகந்தன் பதில் சொன்னான், இளவரசே, மக்களின் தாக்குதலால் அடிபட்ட காயம்பட்ட அந்த புலி காட்டிற்குள் சென்று இதுவரை 3-4 தினங்கள் ஆகிவிட்டதாக நேற்று மாலை வரை செய்தி கிடைத்ததாக மன்னர் நம்மிடம் தெரிவித்தார். அதனால் தற்போது நாம் காட்டிற்குள் சென்று புலியை தேடுவதுதான் சரியாக இருக்கும் என்று எனது யோசனை. என்ன சொல்கிறீர்கள் இளவரசே என்று கேட்டான் சிவகந்தன். அதற்கு இளவரசர் சொன்னார், ஆம், நானும் அறிவேன். ஆனால் சிவகந்தா, நன்றாக கேள். அந்த புலிக்கு மக்களால் ஏற்பட்ட காயம் மிக குறைவானது என்றுதான் செய்தி சொல்லப்பட்டிருந்தது. அதனால் நேற்று இரவு கூட சில நாட்களுக்கு பிறகு ஊருக்குள் வந்து அந்த புலி ஏதாவது அசம்பாவிதங்கள் செய்திருக்கலாம் அல்லவா என்று இளவரசர் சொன்னதும் சிவகந்தன் ஆச்சரியமாக, ஆம் இளவரசே, இதற்கும் நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் சொல்வது போல் நாம் இப்போது அந்த கிராமங்களுக்கு சென்று விசாரிப்போம். அங்கு இருக்கும் நிலைமையை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் வேட்டையை ஆரம்பிப்போம் என்று இளவரசரின் யோசனையை ஏற்று சிவகந்தன் பதில் சொன்னவுடன் இளவரசர், நல்லது சிவகந்தா, வா, அந்த கிராமத்தை நோக்கி விரைந்து செல்வோம் என்று இருவரும் அந்த கிராமத்தை நோக்கி விரைந்து குதிரையில் மீண்டும் பயணித்து சென்றார்கள். அந்த புலி நடமாடிய கிராம பகுதிகளுக்கெல்லாம் சென்று அந்த புலி மீண்டும் வந்ததா என்று மக்களிடம் விசாரித்தார்கள். அதற்கு இந்த கிராமத்து மக்கள் 4 நாட்களாக அந்த புலி மீண்டும் வரவில்லை என்று கூறினார்கள். மேலும் இளவரசரே நேரடியாக புலியை வேட்டையாட வந்தது எண்ணி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். இளவரசரையும் சிவகந்தனையும் வணங்கினார்கள். இதற்கு பிறகு அந்த புலியை பற்றிய பயம் இல்லாமல் நாங்கள்
மகிழ்ச்சியாக விவசாயம் செய்து நல்லபடியாக வாழ்வோம் என்று இளவரசரிடம் சொல்லி அதற்காக இளவரசருக்கும் சிவகந்தனுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டார்கள் மக்கள். இப்படி தன்னை பார்த்து மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் பேசிய மக்களிடம் இளவரசரும் அவர்களுக்கு மேலும் தைரியம் கொடுக்கும் வகையில் பேசினார். புலியை நாங்கள் நிச்சயம் வேட்டையாடி விடுவோம். அதனால் இனி நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக, தைரியமாக, சந்தோஷமாக உங்களது வேலைகளை பார்த்து வாழ வேண்டும் என்று உறுதியளித்து சென்றார். இப்படியே இருவரும் புலி நடமாடிய அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சென்று புலி மீண்டும் வந்ததா என்று விசாரித்தார்கள். அனைத்து கிராம மக்களும் 4 நாட்களாக அந்த சிறிது காயம்பட்ட அந்த புலி வரவில்லை என்றே சொன்னார்கள். ஆனால் இறுதியாக ஒரு கிராமத்தில் மட்டும் புலி நேற்று இரவு வந்ததாகவும் அந்த புலி ஒரு பெண் குழந்தையை 2 வயது பெண் குழந்தையை தூக்கி சென்று விட்டதாகவும் அதை நாங்கள் காப்பாற்ற அந்த பெண் குழந்தையை காப்பாற்ற நாங்கள் எவ்வளவோ போராடியும் எங்களால் இயலவில்லை என்றும் அந்த கிராமத்து மக்கள் அழுதார்கள். அதை கேட்ட இளவரசரும் சிவகந்தனும் மிகவும் கோபம் கொண்டு அங்கேயே நின்று அதை எப்படி கொல்வது என்று பேசி முடிவெடுத்துவிட்டு பிறகு அந்த கிராமத்திலிருந்து காட்டிற்கு அந்த கிராமத்தின் நதி வழியாகவே சென்றார்கள். இருவரும் ஆவேசமாக அந்த ஆற்றை கடந்து அடர்ந்த காட்டிற்குள் வேகமாக நுழைந்தார்கள். தொடர்ந்து வேகமாக அந்த காட்டிற்குள் பயணம் செய்தார்கள். மிருகங்கள் வாழும் அந்த அடர்ந்த காட்டிற்குள் இருவரும் தொடர்ந்து பயணித்தார்கள். வழியில் மிருகங்கள் பல தென்பட்டன. ஆனால் அந்த மிருகங்களை இவர்கள் எதுவும் செய்யவில்லை. அந்த மிருகங்களை இவர்கள் இருவரும் வேட்டையாடும் நோக்கில் இல்லை. அந்த மிருகங்கள் சில நேரங்களில் தங்களை ஏதோ இந்த மனிதர்கள் செய்ய வந்தார்களோ, வேட்டையாட வந்தார்களோ என்று அந்த மிருகங்கள் இவர்கள் இருவரையும் தாக்கும் நோக்கில் வந்தபோதும் இவர்கள் இருவரும் அந்த மிருகங்களை வேட்டையாடவில்லை. காரணம், அந்த புலியை வேட்டையாடும் நோக்கம் மட்டுமே இவர்கள் இருவருக்கும் இருந்தது. அதனால் தங்களை தாக்க வந்த மிருகங்களை பதிலுக்கு எதிர்த்தாக்குதல் எதுவும் செய்யாமல் தாங்களாக விலகிச் சென்றார்கள். அப்படி மற்ற மிருகங்களிடம் இருந்து விலகிச் சென்ற இந்த 2 வீரர்களும் தங்களது குதிரையை வேகமாக செலுத்தி அந்த புலியை தேடினார்கள். இப்படி இந்த அடர்ந்த காட்டிற்குள் அந்த புலியை இந்த 2 வீரர்களும் தொடர்ந்து தேடியும் எங்கும் அந்த புலி இவர்கள் கண்களுக்கு தென்படவில்லை. ஆனாலும் இவர்கள் கொஞ்சமும் ஓயாமல் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது அங்கே மான்கள் கூட்டம் இருப்பதை கண்டு தங்களது குதிரையை நிறுத்தி அங்கே அந்த புலி இருக்குமா என்று கவனித்தார்கள். தொடர்ந்து இருவரும் அந்த இடத்தையே உற்று நோக்கினார்கள். அந்த இடத்தையே உற்று நோக்கியபடி சிவகந்தன் இளவரசரிடம் பேசினான். இளவரசர் அவர்களே, மான்கள் கூட்டம் இருக்கும் இடத்தில் புலிகள் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அதனால் புலியை நாம் இங்கேயே தேடுவது சரியாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இளவரசர் அவர்களே என்று சிவகந்தன் இளவரசரிடம் கேட்டான். அதற்கு இளவரசரும், ஆம் சிவகந்தா, அந்த புலியை நாம் இங்கேயே இறங்கி தேடுவோம். நம் ஆயுதங்களை தரித்து கொள்வோம். அந்த புலியை வேட்டையாடுவோம்.
நமது கிராமத்திற்குள் புகுந்து நமது மக்களையும் நமது கால்நடைகளையும் கொன்று தின்ற அந்த புலியை இப்போது வேட்டையாடுவோம் என்று இளவரசர் ஆவேசமாக கோபமாக பேசினார். இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருந்த வேளையில் இவர்களுக்கு பின்னால் சத்தமிடாமல் ஒரு புலி வந்தது. தொடர்ந்து அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் அவர்களை கொல்லும் நோக்கில் அவர்கள் மீது பாய்வதற்காக சற்றும் சத்தம் செய்யாமல் மெதுவாக அவர்கள் பின்னால் நெருங்கி வந்து பாய காத்திருந்தது அந்த பயங்கரமான புலி. இந்த இரண்டு வீரர்களும் அந்த புலி வருவதை அறியாமல் தாங்கள் புலியை வேட்டையாடுவது பற்றி தொடர்ந்து பலவிதமான நோக்கத்தில் கோணத்தில் திட்டமிட்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்போது என்ன நடக்கும் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.